ஆவியானவர் பேசி இருக்கிறார். பிரசன்னத்துல எப்படி நம்ம நடக்க முடியும் அப்படின்னா வசனத்தினால நிரம்பணும். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை சாதாரணமாக எண்ணி விடாமல் அந்த அபிஷேகத்திலே வளரக்கூடியவர்களாம். அதனாலதான் நம்ம 1 யோவான் புஸ்தகத்துல பார்ப்போம், அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அபிஷேகத்துல பெற்றவங்க அபிஷேகம் ஆவியில் அதிகமா நிரம்ப 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 நீங்கள் மாம்சத்துல நடக்கவே முடியாது. உங்கள் கண்கள் திறக்கப்படும். மாறாக அந்த மாம்சத்துல நடக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது எதுல நீங்க நடப்பீங்க அப்படின்னா ஆவியானவரோடு நடப்பீங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நடக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்த ஆரம்பிப்பார், உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார், உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நொடி பொழுது நீங்க ஆலோசனை உணர முடியும். இதுதான் இந்த ஆவியானவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல். நீங்க எங்க போனாலும் சரி, எங்க வேலை பார்க்கலாம், வேற வெளியில டிராவல் பண்ணலாம், எந்த இடத்துக்கு வேணா நீங்க போகலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஆவியில நிரப்பின மனிதர்களாக இருக்கணும். எப்பொழுதும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும்.